ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேவை அட்வைஸ் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சந்தோஷ் பாபு, ஹோமியோபதி ஹீலிங் ஜர்னி டே 16. ஒரு நாள் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனை கூட்டம் வந்தான் கிளினிக்கு. என்ன ப்ராப்ளம்னா, கண்டினியூஸ் வாமிட்டிங் எடுத்துகிட்டே இருக்கான். அடிக்கடி ஸ்கூல் போனோடனே வாமிட்டிங் எடுத்துட்டான்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வந்துடுறான். ஒரு 2-3 நாள் நல்லா இருக்கான். திருப்பி அதாவது மெயினாக ஸ்கூல் போயிட்டு வந்தாலே வாமிட் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, கண்ட்ரோலாக திருப்பி வந்துட்டே இருக்கு. அப்புறம் நம்மகிட்ட வராங்க. அப்போ அந்த குழந்தைய நம்ம சும்மா ஜஸ்ட் பேசுகிறேன், என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனோட பர்சனல் இந்த ஸ்கூலில் எப்படி போயிட்டு இருக்கலாம் கேட்கும்போது அவன் சொல்கிறான், சார் எனக்கு என்னோட ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா என்னை எல்லாம் வந்து என்ன குண்டான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா நான் எல்லாருமே அடிச்சிடுறேன். இதை பார்த்தவொடனே எங்கள் டீச்சர் பார்த்தீங்கன்னா என்ன வந்து அவங்களும் என்ன அடிக்கிறாங்க. இதனால எனக்கு வந்து ஸ்கூல் போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல, எனக்கு ஸ்கூல் போனனாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இது எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் அந்த குழந்தைக்கு. இதில் என்ன விஷயம்னா, வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஜஸ்ட் இந்த விஷயத்தை என்கொயரி பண்ணல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஸ்கூல் போக மாட்டான்னு சொல்லிட்டு பனிஷ் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, நீ வாமிட் பண்ணுற நடிக்கிற அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த குழந்தைய வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து முதல் விஷயம்னா, நம்ம என்ன பண்ணோம்னா, நீ படிக்கணும், படிச்சாதான் பெரிய ஆள் ஆகும், நம்ம இப்படி ஆகும்னு சொல்லி நிறைய நம்ம குழந்தைங்க அட்வைஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த அட்வைஸ் எதுவுமே குழந்தைங்களுக்கு மண்டையில் ஏற. ஒரே விஷயம், ஜஸ்ட் ஒரு கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்லாச்சு, என்ன ஸ்கூலில் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கும் போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை வந்து நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு தேவை அட்வைஸ் இல்லை, நான் உனக்காக இருக்கேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. டே 17ல உங்க குழந்தைக்கு அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்களா, இந்த இம்பார்ட்டன்ட் ரீசனை மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.